மாவட்ட கழகத்தின் சார்பில் 14 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு உங்களுடைய அனைவருடைய ஒப்புதலோடு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இளைஞருடைய செயலாளர் அவர்களை துணை முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள். நின்ற 13 தேர்தலிலும் வென்ற நமது முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய மாவட்டம் முத்தான 13 தீர்மானங்களை இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற மாவட்ட கழகத்திற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு மாவட்ட கழகமாக இந்த கழகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதுவும் பொது உறுப்பினர் கூட்டம் கூட்டின நாளே பாத்தீங்கன்னா ஐயா சோழமண்டலத்துடைய தளபதி என்று பாராட்டப்படுகின்ற ஐயா கோசி மணி அவர்களுடைய பிறந்த தினம் என்று இன்றைக்கே அதை கூட்டியிருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த 13 தீர்மானத்தையும் நிறைவேற்றி தருவதுதான் ஐயா அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் சொல்வார்கள், தென்னை மரத்தை பார்க்கும்போது நிறைய வடுக்களாக இருக்கும், அந்த வடுக்கள் மீதுதான் கால வைத்து ஏறி உச்சத்தை தொட்டு இருப்போம். தென்னை மரத்துக்கு அந்த வடுக்கள் எப்படி வந்தது என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த மட்டைகள் விழுந்து அந்த வடுக்கள் இருக்கின்றது. கலைஞர் அவர்கள் மிக அழகாக சொல்வார், இப்படிதான் நாம் எங்கே விழுந்தோமோ, நாம் எங்கே தோல்வி கண்டோமோ, நாம் எங்கே பல்வேறு போராட்டங்களை தழும்புகளை பெற்றிருக்கின்றோமோ அந்த தழும்புகள் மீது காலை வைத்து உச்சத்தை தொடுவோம் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அப்படி அந்த உச்சத்தை தொட்டவர் தான் இன்றைய நம்முடைய தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற நம் இயக்க தலைவர் அவர்கள். நம் இயக்கத்தினுடைய விழா பல வெற்றிகளை கண்டிருக்கின்ற இயக்கம், பல தோல்விகளையும் கண்டிருக்கின்ற இயக்கம். அதை தாண்டி 75 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் நமக்கு இருக்கின்றது என்பது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் நமக்கு வகுத்து தந்த அந்த கொள்கை. ஆக அந்த விதத்தில் நாம் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நமக்கான பெருமையாக அந்த 17ஆம் தேதியை நாம் கொண்டாட வேண்டும்.